வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்குது ரேடியோ சிட்டி 91.1 அண்ட் நான் உங்களோட ஆர்ஜே பிரியா. கடந்த February 23 அன்னைக்கு ரேடியோ சிட்டியோட ஐகான் அவார்டு வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் நிறைய ஆண்டர்பனர்ஸ்க்கு வந்து நம்ம அவார்டு கொடுத்து கௌரவிச்சிருந்தோம். அந்த வகையில் எமர்ஜிங் டெக்னாலஜி ஐகான் கம்பெனிங்கிற கேட்டகிரியில் டாட் வேர்ல்ட் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் வந்து அவார்ட் வின் பண்ணியிருந்தாங்க. டாட் வேர்ல்ட் டெக்னாலஜியோட சிஇஓ கமல் சார் அண்ட் சிடிஓ தர்மராஜ் சார் தான் இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க. வெல்கம் சார். ஹலோ. ஹாய் சார். சார், பொதுவாக சொல்லுவாங்க 4 பசங்க சேர்ந்தாலே உருப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷத்தில் சூரரை போற்று படத்தையே நேரில் காட்டுற அளவுக்கு சூப்பரான ஒரு க்ரோத்து வந்திருக்குன்னா அது எப்படி சார்? இதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஸ்டோரி ஏதாச்சும் உங்களுடைய வளர்ச்சி பற்றி. நாங்கள் 4 பேருமே காலேஜ் டைம்லேருந்தே செம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அப்போருந்தே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு பயங்கரமான ட்ரீம். அதுவும் இல்லாமல் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிடிச்ச ஒர்க்கை எங்கேயாவது போய் சேரணும் அப்படின்னா அந்த டைத்தில் ரொம்ப ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஒர்க் கிடைக்கும், அதை நீ பிடிச்சி பண்ணுங்கிற மாதிரி தான் ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படிதான் சார் இருக்கு. ஆனால் எங்கள் டைமில் இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை எங்களுக்கு. ஸோ ஏதாவது ஒரு படித்த மாதிரி டெக்னாலஜியே போகணும் அப்படின்னா எங்கேயாவது ஃபாரின் தான் போகணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லை சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இதுதான் எங்களுக்கு அந்த ட்ரீமும் இருக்குது, தேவையும் இருக்குது அப்படிங்கும்போது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படி தான் வி ஸ்டார்டட் 2018. அப்போ ஒரு 4 பேராக கம்பெனி ஆரம்பித்தோம். எலாங் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கம்பெனி இருக்குது கேட்டமரன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100+ பீப்புள் வி ஆர் டுகெதர் இன் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸில் இருக்கோம். சூப்பர் சார். தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். இப்போ நாங்கள் இன்ஜினியரிங் முடிச்சு பிடிச்ச ஃபீல்டில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி இப்போது அந்த 100+ பீப்புளும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்புகிறோம். அதுக்கான ஒரு ஏரியாவை உருவாக்கி கொடுத்துருக்கோம், அந்த டெக்னாலஜி ஏரியாவை உருவாக்கி கொடுத்துருக்கோம். நாங்கள் உங்களால் அது முடியலைனாலும் உங்களால் நிறையா பேர் வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த இனிஷியேட் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னுமே இந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக சூப்பராக வரணும் அப்படின்னு சொல்லி என் சார்பாகவும் ரேடியோ சிட்டி சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஏங்கிறாங்க, விஆருங்கிறாங்க, ரோபோட்டிக்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து படத்தில் பார்க்குறதோட சரி, இல்லைன்னா நம்ம ஃபன் மால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாலில் போய் நம்ம போய் எட்டி பார்த்துட்டு வந்தால் தான் உண்டு. இதெல்லாம் இங்கேயே வந்து டெவலப் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் டெவலப் பண்ணுறாங்கன்ற விஷயமே நமக்கு புதுசாக இருக்குது. இதில் வந்து இங்கே டெவலப் பண்ணுற விஷயத்த எல்லாத்தையுமே இவங்க வந்து வெளிநாட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இன்னுமே ஆச்சரியத்தை தர மாதிரி இருக்குது. இன்னும் இந்த கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ எங்களுக்கு நாங்கள் ஆரம்பிக்கும்போது ரோபோட்டிக்ஸ் விஆர் தான் ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் என்னென்னா, இப்போது சிலிகான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொன்னால் பெங்களூர் சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒரு டெக்னாலஜி ஹப் ஆஃப் இந்தியான்னு சொன்னால் கோயம்புத்தூர் சொல்லணும். இது பெரிய பேராசன்னு கூட சொல்லலாம், பட் அது எங்களுக்கு விஷயமாகவே இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிக்கிற சின்ன விஷயம். ஸோ இங்கே ரோபோட்டிக்ஸ் இங்கே என்னென்னவெல்லாம் ஃபாரினுக்கு தேவைங்கிற டெக்னாலஜி டெவலப் பண்ண முடியுமோ, நாட் ஃபாரின் அத்தியாவசியமாக தேவைங்கிற டெக்னாலஜி டெவலப் பண்ண முடியுமோ பண்ணினோம்னா, டெக்னாலஜின்னு சொன்னாலே கோயம்புத்தூர் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியா, தமிழ்நாடு, சவுத் இந்தியா லெவல், அப்புறம் அப்படியே இந்தியா லெவல், இப்போ இன்டர்நேஷ்னலி கோயம்புத்தூர்னு சொன்னால் கூட இது ஒரு டெக்னாலஜி ஹப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுங்கிறது தான் எங்களோட லாங் டேர்ம் விஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா முக்கியமான டெக்னாலஜியும் நாங்கள் எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். டெக்னாலஜிஸ்ன்னு சொன்னீங்களா சார், என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ எங்களோட கோர் டெக்னாலஜிஸ் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறோம், மொபைல் ரோபோட்டிக்ஸ் பர்டிகுலர்லி. அதுக்கப்புறம் ஏஆர்விஆர் சர்வீஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன், அது மாதிரி. அது போக எங்ககிட்ட டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ், டிஜிட்டல் டிஸ்பிளே சொல்யூஷன்ஸ் லைக் கியாஸ்க், அது மாதிரி எங்ககிட்ட சொல்யூஷன்ஸ் இருக்குது. அது போக ஏஐ, எம்எல், அதுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ கரண்ட் டாக் ஆஃப் த வேர்ல்டு, அது டெக்னாலஜி ஒர்க்ஸும் வி ஆர் டூயிங். பொதுவாக ஏஐனாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஃபஸ்ட்டு ஏஐயில் வந்து என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட்டும், இன்னொன்று வந்து கண்டிப்பாக ஏஐ வந்து மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுமா, அப்போ ஃப்யூச்சரில் யாருக்குமே வேலை இல்லாமையே போயிடுமா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் நிறைய பேருக்கு வருது. ஏஐயை பார்த்து பயப்படுற லெவலுக்கு மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏஐ பற்றினா இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இங்கே பதட்டப்பட்டுட்டு இருக்க என்னைய மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ ஏஐ ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அதோட பாதிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்களுமே கம்பெனி டெவலப்மெண்ட்டாக எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ்கிட்டேருந்து மாறுற ஒர்க்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஏஐனால் பீப்புள் ஆர் லைக் சேஞ்சிங் தெம் செல்ஸ்
தூங்கி எந்திரிச்சா ஒரு புது ஏஐ ரிலீஸ் ஆயிடுது. ஸோ ஏஐயில் பார்த்தீங்கன்னா அதுவும் கரண்ட்டான இயர்ஸ் 2022 2023-24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ரொம்ப எனாமரஸாக இருக்குது. இப்போ சோரா பார்த்துருக்கீங்க, சோரா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓப்பனையோட ஒரு பர்டிகுலர் வீடியோ ஜென்ரேஷன் டூல். ஒரு வார்த்தை கொடுத்தீங்கனாலே அங்கே ஒரு ஆளே இல்லாட்டி கூட ஒரு வீடியோவை ப்ராப்பராக ஒரு ட்ராலி போட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ, ஒரு ட்ரோன் வீடியோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணுது. ஸோ கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் ஆர் ரியலி ரிஸ்க், பட் வி ஹாவ் டு லேர்ன் அலாங் வித் தட். ஸோ சும்மா அதை விக்டிமாக இருக்கிறதுக்கு பதிலாக ஏஐயில் லேர்ன் பண்ணிக்கிட்டு அது எப்படி அடாப்ட் ஆகி போகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். சிங்கப்பூர் கவர்மெண்ட்டெல்லாம் அதை 40+ இயர்ஸ்க்கு ஏஜ் பீப்புளுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. ப்ளஸ் நமக்கு இன்னொரு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது ஏஐனா அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடும், அந்த மாதிரி போயிடும். ஸோ அதுதான் ஏஐக்கான க்ரோத். பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு பிஸ்னஸில் டெக்னாலஜி அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நாட் ரெஸ்பெக்டிவ் டு ஒன்லி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிலாம் இல்லாமல் என்னென்ன ஃபீல்டு இருக்கோ எல்லா ஃபீல்டுக்கும் ஏஐயோட தேவை இருக்குது, அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை நாங்கள் எப்படி அடாப்ட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். நீங்கள் ரோபோட்டிக்ஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? நாங்கள் கேள்விப்பட்டது அதுவும் டிவியில் தான் பார்த்ததுன்னு சொல்லணும்னா சிட்டி ரோபோட் மட்டும்தான். வேறு எதையுமே நாங்கள் பார்த்தது கூட இல்லை. வேறு லாங்குவேஜில் எடுத்த ரோபோட் படம் கூட எங்களுக்கு தெரியாது. அந்த லெவலில் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் கோயம்புத்தூர்லேயே ரோபோட்டிக்ஸ்லாம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுலேயும் மொபைல் ரோபோட் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. மொபைல் ரோபோட்டிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். அது மட்டும் இல்லாமல் நார்மல் ரோபோட்ஸ்க்கும் மொபைல் ரோபோட்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கரெக்டாக காயின் பண்ணீங்க. மொபைல் ரோபோட்ஸ் அண்ட் சிட்டி ரோபோட் ரெண்டையும் ஒரே டைமில் சொல்லியிருக்கீங்க. ஸோ நாங்களும் ஒரு சிட்டி ரோபோட் உருவாக்கலாம் அப்படின்றதில் சிட்டியோட தம்பி ரோபோட் மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஸோ அந்த ரோபோட் என்ன பண்ணுன்னா நம்ம கூட இன்ட்ராக்டிவ் சாட்பாட்ஸோட வித் தி ஹெல்ப் ஆஃப் ஏஐ அண்ட் ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அது கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ், எனி ரீட்டைல் ஷோரூம்ஸ் ஆர் எஜுகேஷ்னல் சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஒரு சின்ன செஷன் எஜுகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்காக we are giving for rentals or co-curriculum activities generate பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் பர் சிட்டி சொன்னீங்க இல்லையா, ரோபோட் சிட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நிறையா விதமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு. ஸோ பறந்து போகும், நடந்து போகும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற ரோபோட் எல்லாமே மொபைல் ரோபோட்டிக்ஸ் தான். ஸோ இதில் பறந்து போகிறது இருக்குது, வாட்டரில் போகிறது இருக்குது, கிரவுண்டில் போகிறது இருக்குது. எங்களோட மெயின் ஸ்கோப் கிரவுண்டில் வீல்டு மொபைல் ரோபோட்டிக்ஸ் தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ இதில் வி ஹாவ் அ கமர்ஷியல் செக்டார் லைக் சிட்டி ரோபோட்டோட தம்பி ரோபோட் மாதிரியும் பண்ணியிருக்கோம். அனதர் ஒன் இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் ஒரு மெட்டீரியல்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அட்டானமஸ்லி மூவ் பண்ணி போகணும் அப்படின்றதெல்லாம். ஸோ இது ஃபுல்லாமே அட்டானமஸ் ரோபோட். நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த ரோபோட் என்னெல்லாம் பண்ணணும், என்ன மெட்டீரியல்லாம் எங்கெல்லாம் மூவ் பண்ணணும்னு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஸோ இட் வில் அட்டானமஸ்லி டூ தி ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் எனி மேன் பவர் எஃபர்ட் ஆர் சம்திங். ஸோ இதுதான் ஒரு மொபைல் ரோபோட்டிக் அப்படிங்கிறது. ஸோ வி ஆர் டூயிங் அட்டானமஸ் மொபைல் ரோபோட்டிக்ஸ். நீங்கள் சிட்டின்னு சொல்லும்போது இதில் நாங்கள் பண்ணியிருந்த ஒரு ரோபோட்டில் நாங்கள் அதில் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நிமிஷம் சார், இது மட்டும் திரும்ப சொல்கிறீங்களா சார்? லைட்டாக சவுண்ட் விட்டாங்களா? அப்போ அது ஓவர் ஷேடோ பண்ணிடும். அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டாக விழுகாதனால இல்லை, நீங்கள் சொன்னது மட்டும் ரிப்பீட் பண்ண போதும். நீங்கள் சிட்டின்னு சொல்லும்போது நாங்கள் பண்ண ஒரு யூஸ் கேஸ் ஞாபகம் வருது. இப்போ சர்வீஸ் ரோபோட்ஸில் என்ன பண்ணியிருந்தோன்னா அதுக்கு ஒரு ஏஐ மாதிரி இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருந்தோம். குழந்தைங்கள்லாம் கொஸ்டின் கேட்கலாங்கிற மாதிரி. ஒரு குழந்தை ரஜினிகாந்த் தெரியுமான்னு கேட்டுருச்சு. உடனே எங்கள் ரோபோட் என்ன அதுக்கு நாங்கள் அந்த கொஸ்டின் முன்னாடி கேட்டதில்லை. அது கேட்டால் என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ண நானும் க்யூரியஸாக இருந்தேன். தலைவரை பற்றி யாருக்கு தெரியாதுன்னு ஆன்சர் பண்ணுச்சு. எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ஏஐ ரோபோட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? திருக்குறள் கேட்டால் திருக்குறள் சொல்லுது, தமிழ்லேயே சொல்லுது. நார்மலாக எப்படி ஹியூமன் பேசணும் அப்படியே பேசுகிற அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஏஐ சர்வீஸ் செக்டார்ஸ்லேயும் பண்ணுறோம், மொபைல் ரோபோட்டிக்ஸும் இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிருக்கோம். இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா பூனே, சத்தீஸ்கர், பெங்களூர் எல்லா இடத்துலையுமே நம்ம மொபைல் ரோபோட்ஸ்ன்ட்டு ஃபாரினில் ஃபஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிருந்தோம். இந்தியாவுக்கு வரும்போது இவ்வளோ போகுமான்னு எங்களுக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ போகிறத பார்த்தா எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. எங்கே போனாலும் எங்களுக்கு அந்தளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஸ்கேல் பண்ணுறது தான் எங்களோட கோலாக இருக்கோ தவிர எங்களுக்கு அந்த போய் கஷ்டப்பட்டு சொல்லி தரணுங்கிற மாதிரிலாம் ரெக்குவயர்மெண்ட் இல்லை. அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சூப்பர் சார். சார் நீங்கள் சொல்லும் போது கியாஸ்க்கும் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. மிச்சதாவது நீங்கள் சொன்னது ஏதோ டிவிலையாவது பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். இந்த வார்த்தையெல்லாம் இப்போ தான் நான் தடவை என்னோட செவியால் கேட்குறேன். அந்த அளவுக்கு இது ஒரு புது வார்த்தையாக இருக்குது எனக்கு சொல்லணும் அப்படின்னா பர்சனலாக. முதல்ல கியாஸ்க்னா என்ன அப்படின்றத சொல்லிடுங்க சார். கியாஸ்க்குங்கிறது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டிவைஸ் தான்.
ஸோ பட் அந்த வேர்டு உங்களுக்கு வந்து புதுசா இருக்குது. புதுசாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் சர்வீஸ் அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து கியாஸ்க்கு தான். ஸோ எனி டிவைஸ் நம்ம வந்து ஒரு செல்ஃப் சர்வீஸ் பண்ண முடியும், ஒரு இன்ஃபர்மேஷனை அங்கேருந்து கேதர் பண்ண முடியும் வித்தவுட் எனி ஹியூமன் எஃபோர்ட் இல்லாமல் பண்ணுது. அப்படிங்கும்போது அந்த இடத்த கியாஸ்க் அப்படின்னு காயின் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணுறது வந்து டிஜிட்டல் கியாஸ்க். ஸோ விச் இன்க்ளூசிவ் ஆஃப் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேஸ் இருக்கும், அதர் தென் மணி கலெக்ஷன் பண்ணுறதோ பிரிண்டிங் டிக்கெட்ஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நிறையா பக்கம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பூம் இருக்குது இதுக்கு. ஸோ ரெகுலராக ஹாஸ்பிட்டல்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வர்ற பேஷண்ட்ஸோட டோக்கன்ஸ் தரதுலேருந்து அவங்க உள்ளே வந்ததுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் அந்த கியாஸ்க்லேயே அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு பர்சன் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போனால் தெரியும், அங்கே நம்ம கேன்சர் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, கைட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைம்ல எல்லாம் கியாஸ்க்குங்கிறது ஒரு பெட்டர் டூல் ஃபார் கம்யூனிகேட்டிங் வித் தி பீப்புள்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் சர்வீசஸ். ஸோ இது பேங்கிங் செக்டாரில் ஆகட்டும், ரீட்டைல் செக்டாரில் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் செக்டாரில் ஆகட்டும், எனி செக்டார், கவர்மெண்ட் செக்டாரில் ஆகட்டும், எனி செக்டாரில் நம்ம ஒரு செல்ஃப் சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது இந்த டிஜிட்டல் கியாஸ்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, ஃபாரின்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறது அந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் இல்லை, ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் நம்ம தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அண்ட் டிஸ்பிளேஸ், மதர் போர்ட்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டாலிட்டினா அதோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கியாஸ்கை பில்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸும் வந்து பெட்டராக கொடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி எனி அப்ளிகேஷன்ஸ் கியாஸ்க் ரிலேட்டடாக இருக்குனாலும் இங்கே வந்து நாங்கள் இருக்கோம், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். ஏன்னா கோயம்புத்தூரில் வேறு யாராச்சும் ஒரு ஆள் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து புதுசாக ஆப்பிள் வந்து விஷன் ப்ரோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காலலாம் பார்த்தா எல்லாருமே வந்து ஃபோனை விட்டுட்டு விஷன் ப்ரோ வச்சுட்டே சுற்றிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து எங்கே போனாலும் விஷன் ப்ரோவில் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அமெரிக்காவில் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்போது இந்தியாலையும் போகிற போக்கில் வந்து எல்லாரும் ஃபோனுக்கு பதிலாக விஷன் ப்ரோவை தூக்கிட்டு தான் சுற்றுவாங்களா? ஃபோனை வந்து கண்டிப்பாக விஷன் ப்ரோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா? ஸோ இப்போ நீங்கள் விஷன் ப்ரோ வந்ததுக்கப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டியோ இல்லை மிக்ஸ்டு ரியாலிட்டியோ பயங்கர பூமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக 93 நீங்கள் ஜுராசிக் பார்க் படம் பார்த்தீங்கன்னா அதுலேயே விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் போட்டிருப்பாங்க. ஸோ விஷன் ப்ரோ, ஆப்பிள் இஸ் அ பிக் கம்பெனியில், ஸோ அவங்க பண்ணும்போது விஷன் ப்ரோ பயங்கர பூமாக தெரியுது. ஆனால் அதை விட லோ காஸ்ட் டிவைசஸ் கூட இருக்குது. மெட்டா, ஃபேஸ்புக்கோடது மெட்டா 3 ஹெட்செட்ஸ் எல்லாம் ஈக்குவலன்ட்லி குட் ஆக்சுவலாக. பட் அவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு ஃபேஸ்புக் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் கிமிக்ஸ் தான். மற்றபடி அதை நோக்கி போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஒரு ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது வீரபுளாக இருக்கலாம். கண்ணாடி மாதிரி ஒரு நீங்கள் போட்டுட்டு அதுலேயே இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா நீங்கள் யார், ஓகே ஆர்ஜே பிரியா அப்படின்னு மேலே ஃபோர்வர்ட் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர் மாறிடும். இதை பார்க்கும்போது நான் ரெடி விஆர்னு ஒரு படம் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே வந்துட்டு எல்லாரும் காலையில் எந்திரிச்ச உடனே விஆர் ஹெட்செட்டை மாட்டின உடனே அவங்க வேறு உலகத்துக்கே போயிடுவாங்க. ஸோ எவ்ரி பிஸ்னஸ் அங்கே தான் நடக்கும். அந்த கேஷினோவாகட்டும் ஆர்ஜே சர்வீசஸ் ஆகட்டும், எவ்ரி திங் அவங்க எந்திரிச்ச உடனே அந்த விஆரை மாட்டினோடனே அவங்க அந்த ஜாபுக்கு போயிடலாம், அந்த கண்ட்ரிக்கு போயிடலாம், அந்த பிளேஸுக்கு போயிட்டு அங்கே ஜாப் கன்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த படம் அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியும் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? எக்ஸாக்ட்லி. இப்போ அமெரிக்காலே நிறையா பேர் வந்து சொல்ல போகணுன்னா அந்த விஆர் கிளாஸஸ் போட்டு தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே விஆர் கிளாஸஸோடு தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்தியாவும் மாறிடும்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டென்ட் கிரியேஷனுக்கு வேணால் மாறும். கண்டென்ட் கிரியேஷனுக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோக்கு வேணால் அப்படி போடுவாங்க. அப்படிலாம் போட்டுட்டு எல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. இன்றைக்கி தேதிக்கு பண்ண முடியாது. ஆனால் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஃபோன் எப்படி வச்சுட்டே இருக்கேன்னு சொல்கிற மாதிரி முதல்ல கிளாஸை கழட்டுன்னு வீட்டில் மாற்றிட்டுவாங்க. அப்போது இன்னுமே எல்லாருமே யார்கிட்டையும் பேசாமல் ஒரு தனிமைக்குள்ளே போயிட்டு மனித இனமே என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரில சார். அதை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டெக்னாலஜியை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பின்னோக்கி போகிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதானே தெரியாத அளவுக்கு இருக்குது சார். இப்போது நம்ம யூஸ் பண்ணுறது வருத்ததாக இருக்குங்க. நம்ம எதுக்கு அதை பொட்டென்ஷியலாக யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட்டில் என்ன வேணால் இருக்குது, நல்லதும் படிக்கிறோம் அங்கே தான், பண்ணக்கூடாத விஷயங்க அங்கே தான் இருக்குது. அது மாதிரி இதுலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதுவும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம தான் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்.